மீனா குழந்தைங்க இருக்கிற வீடு தானே, குழந்தை ஏதாவது கழிச்சு போட்டுருக்கும். என்னங்க விடுறீங்க? குழந்தை கழிச்சு போட்டுருக்கும்னா அது நம்ம ரூம்ல தான் வந்து எல்லாம் கழிச்சு போடணுமா? இல்ல ஒருவேளை நம்ம இல்லன்றதுனால குடும்பமே சேர்ந்து நம்ம ரூம்ல தான் தங்கி இருக்காங்களா? மீனா எல்லாரும் எதுக்கு நம்ம ரூம்ல தங்க போறாங்க? ஒருவேளை தங்கச்சிக்கு குழந்தை பிறந்திருக்குல்ல, இங்க எல்லா ரூமை விட நம்ம ரூம் தான் கொஞ்சம் வசதியா இருக்கும். அதனால ஒருவேளை தங்கச்சி குழந்தைங்களோட இந்த ரூம்ல தங்கி இருப்பா போல. ஓஹோ, நம்ம இல்லனா உங்க தங்கச்சி குழந்தைகளோட வந்து இங்க நம்ம ரூம்ல தான் தங்குவாளா? ஏன் இந்த வீட்ல நம்ம ரூமை விட்டா வேற ரூமே இல்லையா? அது எப்படி நம்ம இல்லன்றதுக்காக நம்ம ரூம்ல தங்குவாங்க? உங்க தம்பி ரூம் இருக்குல்ல, அங்க தங்கணும். இல்ல உங்க அம்மா ரூம்ல தங்கணும். அது எப்படி நம்ம ரூம்ல வந்து தங்குவாங்க? உங்க தங்கச்சியை பிரசவத்துக்கு இங்க கூட்டிட்டு வரும்போதே நான் நினைச்சேன் எங்க நம்ம ரூம்ல வந்து டேரா போட்டுருவாங்களோன்னு. இப்போ நான் நினைச்ச மாதிரியே நடந்திருக்கு. ஆனா இங்க நம்ம ரூம்ல தான் உங்க தங்கச்சி குழந்தைகளை தங்க வச்சிருக்காங்கன்னு உங்க அம்மா கூட ஒரு வார்த்தை சொல்லல. எங்க உங்க அம்மா? அவங்கள கூப்பிடுங்க. எதுக்கு நம்ம ரூம்ல அவங்க எல்லாம் தங்க வச்சிருக்காங்கன்னு கேக்குறேன். ஐயோ மீனா, சரி விடு, இது வரைக்கும் தங்கினா தங்கிட்டு போட்டோம். அதான் இப்ப நம்ம வந்துட்டோம்ல, இதுக்கப்புறம் என்ன இங்க வந்து தங்கவா போறாங்க? நான் பெத்த மவனே மாணிக்கம், வந்துட்டியாலே? உன்னை பார்த்து எம்புட்டு காலம் ஆச்சுலே. ஏம்மா மருமவளே, என் தங்க மருமவளே, எப்படிமா இருக்க? ஐயோ, இது யாரு? என் பேத்தியா? கண்ணு இங்க வாகன்னு, பாட்டிக்கிட்ட வாமா. ஐயோ என் செல்ல பேத்தி, உன்னை பார்த்து எம்புட்டு காலம் ஆச்சு. எப்படி தங்கம் இருக்க? நாங்க இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் அத்தை. முதல்ல எங்க ரூம்ல யார் இருக்கா அத சொல்லுங்க. அது வந்து அம்மடி மருமவளே. என்னத்த வந்து போய் நல்லா இழுக்காதீங்க. இங்க எங்க ரூம்ல யார் இருக்கா அத சொல்லுங்க. என்ன லட்சுமி பிள்ளைங்க இந்த ரூம்ல தங்கி இருக்காங்களா? அது ஆமாமா மருமவளே, அது குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவ என் கூட என் ரூம்ல தான் தங்கியிருந்தா. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் குழந்தை, அபிக்குட்டி, லட்சுமி, நானுன்னு 4 பேர் அங்க என் ரூம்ல படுக்க அவ்வளவு வசதியா இல்ல. அப்புறம் குழந்தை இருக்கிறதுனால மருமகன் வேற அடிக்கடி வருவாரு. அதனால என் ரூம்ல தங்க முடியாது பத்தியா. அதான் சரி, நீங்க இல்லையன்றதுக்காக தான் நீங்க வர வரைக்கும் இந்த ரூம்ல தங்கிக்கிட்டோம்னு இங்க தங்க சொன்னம்மா. ஓ, நாங்க இல்லனா எங்க ரூம் அப்படியே உங்களுக்கு தூக்கி கொடுத்துருவீங்களா? அவங்க இங்க தங்க சொல்லிடுவீங்களா? ஐயோ இல்லம்மடி மருமவளே, நீங்க வர்றதுக்கு வேற நாளாகும், இப்போதைக்கு வரமாட்டேன்னு சொன்னீங்க. சரி, அவளும் 2-3 மாசத்துல குழந்தை பெத்து போயிருவாளே, அது வரைக்கும் தங்கிக்கிட்டோம்னு தான். நாங்க வர மாட்டோம்னா அப்படியே வரவே மாட்டோம்னு முடிவு பண்ணிட்டீங்க. யார கேட்டது எங்க ரூம் அவங்களுக்கு தூக்கி கொடுத்தீங்க? எங்க ரூம்ல முக்கியமான பொருள் எல்லாம் வச்சிருப்போம். அவங்க பாட்டுக்கு வந்து தங்கி குழந்தைங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டு ரூம் எப்படி பண்ணி வச்சிருக்குது பாருங்க. ஐயோ இல்லம்மா மருமவளே, அது ஏதோ தெரியாம. அம்மா சரிம்மா, இவ்வளவு நாள் தங்கியிருந்தா பரவாயில்ல. ஆனா இப்பதான் நாங்க வந்துட்டோம்ல, ரூம் எல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணுங்க. சரிப்பா, இதோ இப்பவே சுத்தம் பண்ணிடுறேன். எப்ப சுத்தம் பண்றீங்க? நாங்க வரோம்னு தெரியும்ல. அப்ப நாங்க வரதுக்கு முன்னாடி எல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கணும்னு தெரியாதா உங்களுக்கு? எங்க இந்த லட்சுமி? அவளை கூப்பிடுங்க. முதல்ல இந்த குழந்தைங்களோட பொருள் எல்லாம் எடுத்து இந்த ரூமை முதல்ல க்ளீன் பண்ண சொல்லுங்க. ஏ லட்சுமி. அண்ணி கூப்பிட்டீங்களா அண்ணி? என்ன லட்சுமி இது? நாங்க இல்லனதும் எங்க ரூம் குழந்தையும் குட்டியுமா சேர்ந்து என்ன கோலம் பண்ணி வச்சிருக்கீங்க? யார கேட்டு முதலாவது எங்க ரூம்ல தங்குனீங்க? அண்ணி, அது வீட்ல வேற எந்த ரூம்லயும் பாத்ரூம் இல்ல. இந்த ரூம்ல மட்டும்தான் ரூமுக்குள்ளேயே பாத்ரூம் இருக்கு. அதான் பிரசவம் முடிஞ்சது கொஞ்சம் வசதியா இருக்குமே நீங்க தங்குன அண்ணி. அதுவும் நீங்க இல்லாததுனால தான் அண்ணி. நீங்க வந்ததும் ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்துடலான்னு தான் நினைச்சேன். அப்புறம் எங்க சுத்தம் பண்ணியா? இன்னைக்கு நாங்க வருவோம்னு தெரியும்ல. அப்ப இன்னும் ரூம் இப்படியே கிடக்கு. அண்ணி, அது நீங்க வர நேரமாகும், அதுக்குள்ள சுத்தம் பண்ணிடலாம்னு நினைச்சேன். இதோ இப்ப சுத்தம் பண்ணி கொடுத்துடுறேன் அண்ணி. சீக்கிரமா சுத்தம் பண்ணு. அப்புறம் இதுக்கப்புறம் நாங்க வீட்ல இல்ல ஊர்ல இல்லன்னு சொல்லி எங்க ரூம்ல வந்து தங்குறது, இந்த மாதிரி எல்லாம் ரூம் அலங்கோலப்படுத்துறது, இந்த வேலையெல்லாம் எதுவும் வேண்டாம். இல்ல நீ, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம். மன்னிச்சிருங்க நீ. சரி சரி, சீக்கிரமா ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணு. வண்டியில வந்தது கலப்பா இருக்கு, கொஞ்ச நேரம் படுக்கலாம்னு பார்த்தா ரூம் பண்ணி வச்சிருக்கிற கோலத்தை பாரு. சீக்கிரம் சுத்தம் பண்ணு, படுத்து ரெஸ்ட் எடுக்கணும். சரிங்க நீ, இதோ இப்பவே சுத்தம் பண்ணிடுறேன். நீங்க என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? அவங்க சுத்தம் பண்ணட்டும், வாங்க வெளியே இருப்போம். 6 மாசம் நம்ம ஊருக்கு வராம இருந்ததுக்கே ரூம் ஆக்கிரமிச்சாச்சு. இனி 1 வருஷம் நம்ம ஊர் பக்கம் வராம இருந்திருந்தோம்னா வீட்டையே எழுதி வாங்கிருப்பாங்க போல. மாயா செல்லம், வண்டியில வந்தது உனக்கு நல்ல தூக்கமா வரும். அவங்க ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணட்டும், அதுக்கப்புறமா நம்ம ரூம்ல போய் தூங்கலாம். சரிம்மா. சரி மாயா குட்டி, இந்த சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு இங்கே உட்காந்துரு. அங்க உன் அத்தை ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கா, நான் போய் கூடியே நிக்கிறேன். ஏன்னா ரூம்ல சென்ட் பாட்டிலு, உன்னோட பொம்மைங்க, அது இதுன்னு ஏகப்பட்ட காஸ்ட்லியான பொருள் எல்லாம் இருக்கு. அப்படியே சுத்தம் பண்ற சாக்குல எல்லாத்தையும் அவ ரூமுக்கு தூக்கிட்டு போய் வச்சாலும் வச்சிருவா. நம்ம வேற ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுதா, ரூம்ல என்னெல்லாம் இருக்குதுன்னு நானே மறந்து போயிட்டேன். அதனால நான் போய் நின்னாதான் எதை எடுக்கிறா எதை வைக்கிறான்றது தெரியும். நீ இந்த சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு இங்கே இரு, நான் போய் ரூம் எல்லாம் சுத்தமானதுக்கு அப்புறமா உன்னை கொண்டு போய் ரூம்ல தூங்க வைக்கிறேன். சரிம்மா. உள்ள போச்சு திங்காதோ. அம்மா, குட்டி தம்பி காத்துட்டோங்க. அந்த பக்கம் போய் டிவி பார்க்கலாமா? ஏய், நான்
இன்னும் உங்க வீட்டுக்கு போகாம இங்கே இருக்க? அது அம்மா சொன்னாங்க, நாங்க இப்ப எங்க வீட்டுக்கு போக மாட்டோமா. குட்டி தம்பி கொஞ்சம் பெருசான அப்புறம் தான் எங்க வீட்டுக்கு போவோமா. அப்படின்னா நீங்க இனிமே இங்க எங்க வீட்ல தான் இருப்பீங்களா? ஆமா, இங்க தான் இருப்போம். ஏன் மாயா, நாங்க இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்காதா? நீ என் கூட விளையாட மாட்டியா? அப்படியெல்லாம் இல்ல. அது நீ என்னோட பொம்மையெல்லாம் எடுத்தாதான் எனக்கு கோவம் வரும். அதுதான் எனக்கு பிடிக்காது. இல்ல, நானு உன் பொம்மையெல்லாம் எடுக்கவே மாட்டேன். அம்மா சொல்லிருக்காங்க உன்னோட எதுவுமே எடுக்க கூடாதுன்னு. நான் எடுக்க மாட்டேன். நான் என்னோட பொம்மை வச்சு மட்டும் தான் விளையாடுவேன். அப்படியா? அப்ப சரி, அப்ப நீ இந்த வீட்ல இருந்துக்கோ, நான் உன் கூட விளையாடுறேன். நிஜமாவா? ஆமா, எனக்கு என்னோட பொம்மை யாராவது எடுத்தாதான் கோவம் வரும். யாரும் என் பொம்மை எடுக்கலன்னா எனக்கு கோவமே வராது. அப்ப நான் விளையாடுவேன். சரி, நான் உன் பொம்மை எடுக்கவே மாட்டேன். நம்ம ரெண்டு பேரும் என் பொம்மை வச்சே விளையாடலாம். அப்ப சரி, அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா விளையாடலாம். இப்பத்துல இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். மாயா, இது என்ன டோக்கியா? இவ்ளோ பெட்டாக்கு? ஆமா, இது ஃபாரின் சாக்லேட். நாங்க ஃபாரின்ல இருந்து வந்திருக்கோம்ல, அங்க இருந்து தான் இந்த சாக்லேட் வாங்குனேன். அப்படியா? ஃபாரின் டோக்கியா? இந்த மாதிரி பெரிய டோக்கி நான் பார்த்ததே இல்ல. ஆமா, இந்த மாதிரி பெரிய சாக்லேட் எல்லாம் இங்க கிடைக்காது. இதெல்லாம் ஃபாரின்ல தான் கிடைக்கும். என் அப்பா இந்த மாதிரி எனக்கு நிறைய சாக்லேட் வாங்கி கொடுத்திருக்காரு. இன்னும் நிறைய சாக்லேட் இந்த மாதிரி நாங்க கொண்டு வந்த பெட்டிக்குள்ள இருக்கே. நிறைய இருக்கா? ஆமா, இந்த மாதிரி நிறைய சாக்லேட் இருக்கு. சாக்லேட் ஃப்ளேவர் மட்டும் இல்ல, வெனிலா ஃப்ளேவர் சாக்லேட், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் சாக்லேட், மேங்கோ ஃப்ளேவர் சாக்லேட்னு நிறைய ஃப்ளேவர்ல நிறைய டிசைனா இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் நீ பார்த்திருக்க கூட மாட்ட. ஆமா, அந்த மாதிரி எல்லாம் நான் பார்த்ததே இல்ல. எனக்கு குட்டி சாக்கி மட்டும் தான் தெரியும். அதுதான் பேபி வாங்கி தருவா. இவ்வளவு பெரிய சாக்கி எல்லாம் நான் சாப்பிட்டதே இல்ல. இது எப்படி இருக்கும்? டேஸ்டா இருக்குமா? ஆமா, பின்ன ஃபாரின் சாக்லேட்னா சும்மாவா? அது இந்த ஊர் சாக்லேட் மாதிரி இல்ல, ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்படியா? எனக்கு கொஞ்சோடு தெரியா, எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்க்க? ஏய், இப்பதானே சொன்னேன் என்னோடது எதுவுமே நான் உனக்கு தர மாட்டேன்னு. அப்புறம் எதுக்கு இப்ப என் சாக்லேட் கேக்குற? நான் ஒன்னும் என் சாக்லேட் உனக்கு தர மாட்டேன். சோரி மாயா, இது இந்த மாதிரி டோக்கி நான் பார்த்ததே இல்ல. இது பார்க்கும்போ சாப்பிடு போல தோணுச்சா, அதான் கேட்டேன். நான் இனிமே கேட்க மாட்டேன். சக்தி, அந்த பொண்ணு இங்க தானடா பார்த்தோம், எங்கடா காணோம்? ஆமா காணோம். ஆனா இவ்வளவு சீக்கிரம் எங்க போயிருப்பா? நீ வேற அந்த பிள்ளை இடிச்சு தள்ளிட்ட, கையில எல்லாம் வேற அடிபட்டு இருந்துச்சு. அப்படியே அந்த பிள்ளை இவ்வளவு சீக்கிரம் எங்க போயிருக்க முடியும்? ஒருவேளை இங்கதான் எங்கேயாவது உட்கார்ந்துருக்குமோ என்னமோ. இங்கதான் எங்கேயாவது இருக்குமா? சரி, கூப்பிட்டு பார்க்கலாம். அந்த பொண்ணோட பேர் வேற என்னன்னு தெரியல. தயிர் சாதம். என்னது, தயிர் சாதமா? ஆமாண்டா, அந்த பொண்ணோட பேர் தான் என்னன்னு தெரியலையே. அந்த பொண்ணோட டிஃபன் பாக்ஸ்ல தயிர் சாதம் தானே இருக்கு. அத தயிர் சாதம் அந்த பொண்ணுக்கு தெரியும்ல. தயிர் சாதம், தயிர் சாதம். டேய் போதும்டா, தயிர் சாதம் கத்திட்டு இருக்க. போற வரவன் ஏதோ தயிர் சாதம் விக்கிறேன்னு நினைச்சு 10 ரூபாய்க்கு தயிர் சாதம் கொடுன்னு கேட்டுற போறான். டேய், பின்ன வேற என்னன்ற கூப்பிடுறது? நீ ஒன்னும் கூப்பிட வேண்டாம். அதான் அந்த பொண்ணு இங்க இல்லன்னு தெரியுதுல்ல. போற வழியில எங்கேயாவது பாப்போம். அந்த பொண்ணு இருந்தா டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு போவோம், இல்லன்னா அவ்வளவுதான். என்ன அவ்வளவுதாங்கிற? அப்ப எங்க வீட்டு டிஃபன் பாக்ஸ்? ஆமா, பெரிய டிஃபன் பாக்ஸ். டேய், 10 ரூபா டிஃபன் பாக்ஸ் தானடா. என்னமோ உங்க வீட்டுக்கு கல்லாப்பொடியை தூக்கி கொடுத்த மாதிரி கவலைப்படுற. டேய், கல்லாப்பொடியை விட டிஃபன் பாக்ஸ் ரொம்ப முக்கியம்டா. அதுலயும் எங்க அம்மாவா வீட்டுல நான் காணாம போனா கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா வீட்டுல ஒரு பாத்திரம் காணாம போச்சுன்னா அவ்வளவுதான், வீட்டையே ரெண்டாக்கிடுவாங்க. எனக்கு எங்க வீட்டு டிஃபன் பாக்ஸ் வேணும்டா. இது அவகிட்ட கொடுத்துட்டு அந்த டிஃபன் பாக்ஸை வாங்கணும். அதுக்கு முதல்ல அவளை தேடி கண்டுபிடிக்கணும்டா. டேய், உனக்கே இது கொஞ்சம் ஓவரா இல்லையாடா? 10 ரூபா டிஃபன் பாக்ஸ்க்காக இப்ப இந்த பிள்ளை எங்கடா போய் தேடுறது? அப்புறம் டிஃபன் பாக்ஸை தொலைச்சிட்டு வீட்டுக்கு போனதுன்னா உங்க அம்மா கேட்பாங்க. அதான் உன் கையில அதே மாதிரி டிஃபன் பாக்ஸ் இருக்கே. 2 டிஃபன் பாக்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கு. பேசாம இந்த தயிர் சாதத்தை கொட்டி இந்த டிஃபன் பாக்ஸை கழுவிட்டு வீட்டுல கொண்டு போய் வச்சுன்னா யாருக்குமே தெரியாது. தெரியாதா? போடா, எங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது. எங்க அம்மா வீட்டுல என்னெல்லாம் பாத்திரத்துல என்னெல்லாம் அடையாளம் வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். 2 டிஃபன் பாக்ஸும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் எங்க வீட்டு டிஃபன் பாக்ஸ்ல எங்க அம்மா ஏதாவது அடையாளம் வச்சிருப்பாங்க. இதை கொண்டு போய் நான் மாத்தி வச்சேன். இதை பார்த்ததுமே எங்க அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க இது எங்க வீட்டு டிஃபன் பாக்ஸ் இல்லன்னு. டேய், அது எப்படிதான் கண்டுபிடிப்பாங்க? உனக்கே உங்க வீட்டு டிஃபன் பாக்ஸ் அடையாளம் தெரியாம தான் மாத்தி தூக்கிட்டு வந்திருக்க.
டேய் எனக்கு தெரியாதுடா, ஆனா எங்க அம்மாவுக்கு தெரியும்டா. டேய் அது எப்படிடா தெரியும்? ரெண்டும் ஒரே மாதிரி தாண்டா இருக்கு. இங்க பாரு, நானும் அந்த டிஃபன் பாக்ஸ பாத்திருக்கேன். இந்த டிஃபன் பாக்ஸ் பாக்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கு. ரெண்டுலயும் ஒரு வித்தியாசமும் இல்ல, ஒரே மாதிரி தான் இருக்கு. நீ கொண்டு போய் இதை வீட்டுல வைக்கி, உங்க அம்மால கண்டுபிடிக்க மாட்டாங்க. கண்டுபிடிக்க மாட்டாங்கன்றியா? கன்ஃபார்மா கண்டுபிடிக்க மாட்டாங்கடா. இப்ப இந்த டிஃபன் பாக்ஸ் போய் அந்த பிள்ளை எங்கன்னு போய் தேட முடியும்? அதெல்லாம் தேட முடியாது. பேசாம இதையே கொண்டு வை, யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. சரி, இருந்தாலும் தயிர் சாதம். சரி, உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. நீ இந்த மாதிரி பெரிய சாக்லேட் எல்லாம் பார்த்ததே இல்லைன்னு சொல்ற. ஆனா நான் ஃபாரின்ல இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய சாக்லேட் சாப்பிட்டுருக்கேன். இன்னும் நாங்க கொண்டு வந்திருக்கிற பேக்குக்குள்ள நிறைய சாக்லேட் இருக்கு எனக்கு. உனக்கு இந்த சாக்லேட் வேணுமா? ஆமா வேணும். சரி, இந்த சாக்லேட் நீ சாப்பிட்டுக்கோ. எனக்கு அங்க எங்க பேக்ல வேற சாக்லேட் இருக்கு, அது நான் எடுத்துக்கிறேன். நிஜமாவா? எனக்கு இவ்வளோ பெரிய சாக்லேட் தரியா? ஆமா, எனக்கு தான் இதே மாதிரி பெரிய சாக்லேட் வந்து நிறைய இருக்குல்ல, அதான் உனக்கு நான் இது தரேன். இத நீயே சாப்பிட்டுக்கோ. ஹை, பெரிய சாக்கி. மாயா, எனக்கு இவ்வளோ பெரிய சாக்கி வேண்டாம். எனக்கு பாதி போடு. நம்ம ரெண்டு பேரும் இத பாதி பாதி சாப்பிடலாமா? நீ பாதி எடுத்துக்கோ, நான் பாதி எடுத்துக்கிறேன். ஏய், இது வேண்டாம். ஐயோ ஐயோ ஐயோ, ஏ குட்டி பிசாசே, என் புள்ள கையில இருந்த சாக்லேட் புடுங்க பாக்குற? இல்லடா, நான் மாயா கிட்ட இருந்து சாக்கி வாங்கல. மாயா தான் எனக்கு கொடுத்தா. ஏய், போய் சொல்லாத. அவ வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல நீ அவ கையில இருந்து புடுங்கறத நான் என் கண்ணால பார்த்தேன். இல்லடா, நான் மாயா கிட்ட சாக்கி வாங்கல. மாயா தான் எனக்கு கொடுத்தா. அப்படா நம்ம பாதி பாதி சாப்பிட சொல்லி அவளுக்கு கொடுக்கும்போது மாயா வேண்டாம் சொன்னா. ஏய், குழந்தைகிட்ட இருந்து சாக்லேட்டையும் புடுங்கிட்டு இப்ப நான் வந்து கேட்கும்போது அவதான் கொடுத்தான்னு பொய்யா சொல்றேன். அது சரி, பின்ன புடுங்காம என்ன பண்ணுவ? இந்த மாதிரி காஸ்ட்லியான சாக்லேட் எல்லாம் நீ உன் வாழ்க்கையில பாத்திருந்தா தானே? 5 பைசா 10 பைசா முட்டாய் தின்னவளுக்கு இவ்வளவு பெரிய சாக்லேட்டை பார்க்கும்போது சாப்பிடணும்னு ஆசை தானே வரும். இந்த மாதிரி சாக்லேட் எல்லாம் சாப்பிடணும்னு ஆசை இருந்தா அதுக்கு வந்து அத்தை இந்த மாதிரி சாக்லேட் எனக்கும் கொடுங்கன்னு கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா குழந்தைகிட்ட இருந்து புடுங்குற. இப்படிதான் வெளிநாட்டுல இருந்து ஒருத்தி பொம்மை சாக்லேட்னு எல்லாத்தையும் கொண்டு வருவா. அப்படியே அவகிட்ட இருந்து புடுங்கிக்கேன்னு உன் அம்மா சொல்லி கொடுத்தாளா? அம்மா அப்படி எதுவும் சொல்லவே இல்ல. அம்மா, மாயா கிட்ட பொம்மை எல்லாம் எடுக்க கூடாது. உன் பொம்மை மாயாக்கு கொடுக்கிற மட்டும் சொன்னாங்க. அப்படி சொல்லியிருந்தா அப்புறம் எதுக்கு மாயா கிட்ட இருந்து சாக்லேட் புடுங்குற? புடுங்கவே இல்ல. மாயா தான் எனக்கு கொடுத்தா. பாரு, கேக்க கேக்க போய் சொல்றத. இந்த சின்ன வயசுல எப்படி போய் சொல்லிக்கிட்டு இருக்க பாரு. அத போய் சொல்லல. எங்கம்மாவே மாயா தான் எனக்கு சாக்லேட் கொடுத்தா. அம்மா, ஆமாம்மா, நான் தான் அவளுக்கு சாக்லேட் கொடுத்தேன். அவகிட்ட இருந்து புடுங்கல இல்ல. என் மாயா குட்டி, நீ சும்மா இரு. உனக்கு ஒண்ணும் தெரியாது. அவ இப்படிதான் அது இதுன்னு சொல்லி பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டு உன்கிட்ட கேட்டிருந்திருப்பா. அப்படியே நீங்க பாவம் பார்த்து கொடுத்துருந்திருப்ப. உன்கிட்ட இருந்து சாக்லேட் புடுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா. இவ அம்மா இப்படிதான் பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டு அவ அண்ணன் கிட்ட இருந்து எல்லாம் புடுங்குற மாதிரி இவளும் அந்த நாடகத்தை அப்படியே படிச்சு வச்சிருக்கா கள்ளி. பாத்தியா, கேக்க கேக்க போய் சொல்லிக்கிட்டு இருக்கறத. இப்ப முதல் தடவையே 4 போட்டாதான் திரும்ப இந்த மாதிரி நீ பண்ண மாட்ட. ஒண்ணு பண்ணியாரே, யார் மேல கை வைக்கிறீங்க? என்ன அண்ணியாரே, வந்ததுமே உங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க பிள்ளைய நீங்க அடிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா அபி மேல கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. யாரை கேட்டு குழந்தைய அடிக்க போறீங்க? இங்க பாருங்க கொழுந்தனாரே, நான் ஒண்ணும் வேணும்னே அடிக்க போல. அவ பண்ண வேலைக்கு தான் அவளை அடிக்க போனேன். இதே வேலையை என் பிள்ளை பண்ணிருந்தாலும் நான் இதையே தான் பண்ணிருப்பேன். இத்தனோண்டு இருந்துகிட்டு என் பிள்ளை கையில இருந்து சாக்லேட் புடுங்கி திங்கறா. வந்து எதுக்கு சாக்லேட் புடுங்கனேன்னு கேட்டா நான் புடுங்கவே இல்லன்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. பண்றதே பண்ணிட்டு போய் சொன்னா அப்புறம் அடிக்காம என்ன பண்ணுவாங்க? அண்ணியாரே, போது நிறுத்துங்க. என் அபி அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணிருக்க மாட்டான். ஒருவேளை அப்படி பண்ணிருந்தாலும் அவளை அடிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இதுக்கப்புறம் அவளை தொடர வேலை வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன். ஐயோ, உங்க பிள்ளைய நான் எதுவும் பண்ணலப்பா. ஆனா முதல்ல அவளுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்து வளங்க. அது எங்களுக்கு தெரியும், அதை நீங்க சொல்ல வேண்டாம். திமிரு பிடிச்சவன். இந்த 6 மாசத்துல கொஞ்சமாவது மாறி இருப்பான்னு பார்த்தா கொஞ்சம் கூட மாறல.
இருக்கட்டும், அதான் இப்ப நம்ம வந்துட்டோம்ல. இருடா, உன் அண்ணன் கிட்ட சொல்லி உன்னை எப்படி அடக்கணுமோ அப்படி அடக்கிறேன். டி அபிமா, என்னடா அது? மாயா கிட்ட இருந்து சாக்லேட்டை வாங்குனியா? உனக்கு சாக்லேட் வேணும்னா மாமா கிட்ட கேட்டிருந்தா மாமா வாங்கிட்டு வந்து தந்திருப்பேன்ல. எதுக்கு மாயா கிட்ட இருந்து வாங்கின? இல்ல பேபி, மாயா கிட்ட இருந்து நான் தோக்கி வாங்கல. பாரு, இப்ப கூட போய் சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீ சொல்லுடா அபி. பேபி, அது மாயா இந்த பெரிய தோக்கி வச்சதல்ல. அப்படா இந்த தோக்கி நான் பார்த்ததே இல்ல. இது எப்படி இருக்கும் கொஞ்சம் தெரியாது கேட்டேன். அப்ப மாயா தர மாட்டேன்னு சொல்லிட்டா. தர மாட்டேன்னு சொன்னதும் குழந்தை கையில இருந்து சாக்லேட் புடுங்கிட்டா. இல்ல பேபியே புடுங்கல. புடுங்காம அப்புறம் உன் கையில எப்படி சாக்லேட் வந்துச்சு? அண்ணியாரே, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீ சொல்லுடா அபி. மாயா தர மாட்டேன்னு சொன்னா. அப்ப அம்மா சொல்லிட்டாங்கல்ல, மாயா எதுவும் கொடுத்தாதான் வாங்கணும், இல்லைன்னா வாங்க கூடாதுன்னு. அதனால நான் வேண்டாம் சொல்லிட்டேன். அப்பதான் மாயா வேண்டா இந்த மாதிரி என்கிட்ட வேற நிறைய தோக்கி இருக்கு, இது நீ வச்சுக்கோ சொல்லி கொடுத்தா. அப்பவும் நான் கிளம்ப பாதி பாதி சாப்பிடலாம் சொன்னேன். அதுக்குள்ள அத்தை வந்து மாயா கிட்ட தோக்கி புடுங்கியா சொல்லி திட்டிட்டாங்க பேபி. ஐயோ சரிடா அபி, மாயா கிட்ட இருந்து நீ சாக்லேட்டை புடுங்கலல்ல, அப்புறம் எதுக்கு நீ அழாத? மாயா குட்டி, இப்ப நீ சொல்லுடா. அபி உன்கிட்ட இருந்து சாக்லேட்டை புடுங்கினாளா, இல்ல நீயா அபிக்கு சாக்லேட் கொடுத்தியா? சித்தப்பா, அபி கிட்ட இருந்து சாக்லேட் புடுங்கல. அபி இந்த மாதிரி சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டதே இல்ல சொன்னாலா, அதனால நான் தான் இந்த சாக்லேட் அபிக்கு கொடுத்தேன். அது குழந்தைக்கு என்ன தெரியும்? குழந்தை ஏதோ தெரியாம சொல்லிட்டு இருக்கு. போதும் நிறுத்துங்க. குழந்தைக்கெல்லாம் எதுவும் தெரியாம இல்ல. இந்த காலத்துல குழந்தைங்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியுது. ஆனா உங்களை மாதிரி பெரியவங்களுக்கு தான் குழந்தைங்க கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. போய் ஒரு சாக்லேட்காக ஒரு குழந்தை மனசை கஷ்டப்படுத்தி இப்படி அழ வச்சிருக்கீங்களே. இதே உங்க குழந்தையா இருந்தா இப்படி பண்ணிருப்பீங்களா? இங்க பாருங்க அண்ணியாரே, இதுக்கு முன்னால என் அக்கா கிட்ட தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ என் அக்கா பொண்ணு கிட்ட பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்பதான் வந்திருக்கீங்க, நானும் பொறுமையா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா இதுக்கு முன்னாடி என் அக்கா கிட்ட இப்படி எல்லாம் பண்ணும்போது கூட ஏதோ ஒரு வகையில நான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருப்பேன். ஆனா என் அபி கிட்ட இதுக்கப்புறம் ஏதாவது இந்த மாதிரி வேலை வச்சுக்கிட்டீங்க, அப்புறம் நான் யாருன்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்ல வேண்டியதுல பாத்துக்கோங்க. டி அபி, சரி போட்டுண்டா, அழாத. அந்த சாக்லேட் நமக்கு வேண்டாம். மாமா உனக்கு வேற சாக்லேட் வாங்கி தரேன். அந்த சாக்லேட்டை மாயா கிட்ட கொடுத்துரு. பேபி தோக்கி. அபிமா, மாமா தான் வேற சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்றல. ஒன்னு இல்ல 2 சாக்லேட் வாங்கி தரேன். அந்த சாக்லேட்டை மாயா கிட்ட கொடுத்துருடா. சரி பேபி. மாயா இந்த எனக்கு இந்த தோக்கி வேண்டாம், நீயே வச்சுக்கோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வருவேன். பை.